பச்சை புழு ரொம்ப இந்த மாதிரி ஓட்டை வந்துச்சு. இப்போ அந்த மருந்து அடிச்ச வெட்டி இந்த பிரச்சனையெல்லாம் நல்லா சால்வ் ஆயிடுச்சு. ஏபிகேஎஸ் ஆர்கானிக் கம்பெனின்னு சொன்னாங்க. அப்போ அதில் கூப்பிட்டு கேட்டு சொன்னப்போ இந்த FL77 மருந்து அனுப்புனாங்க. அதை அடித்த வெட்டி கொஞ்சம் தலைவெல்லாம் பரவாயில்லாமல் நல்லா இருந்தது. இந்த வில்டுகாடு மருந்துக்குதும் ரைசவுண்டுங்கிற மருந்தும் இதில் 50னா இதில் 50 ரெண்டும் கலந்து ஒரு டேங்கு அடித்து இது பண்ணேன். புழு ஓரளவு நல்லா கண்ட்ரோல் கிடச்சிச்சு. இந்த பச்சை புழு அடுத்து இந்த இப்படி ஆனை கொம்பும் புழும்பாங்க இப்படியே ஆஞ்சிக்கிட்டே வரும். அந்த புழு பிரச்சனை ரொம்ப இருந்தது. இப்போ இந்த மருந்து அடித்த வாட்டி கண்ட்ரோல் கிடச்சிருக்கு, நல்லா இருக்கு. ஐயா வணக்கம், பேர் பழனிசாமி. எனக்கு ஊர் வந்து அழகநாச்சியாவரம் கிராமம், தென்காசி மாவட்டம். தோட்டம் ஒரு 300 செடி இருக்குது, 3 ஏக்கர் இருக்குது. நான் இப்போ இது ஒரு 4 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். பக்கத்து தோட்டத்தில் தென்னை மருத்துவ ஆள் சொன்னாங்க இந்த மருந்தை. அதை சரி நம்மளும் யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நான் ஃபோன் மூலியமாக கான்டாக்ட் பண்ணி வாங்கினேன். அரும்பு சரியாக தளவு இல்லாமல் இருந்தது. அப்போது பக்கத்து தோட்டத்துக்கார பையன் கோயம்புத்தூரில் இருக்குன்னு சொல்லி பேசினான். அப்போ நான் இந்த மாதிரி இந்த இடத்துல வாங்கினேன். ஏபிகேஎஸ் ஆர்கானிக் கம்பெனின்னு சொன்னாங்க. அப்போ அதில் கூப்பிட்டு கேட்டு சொன்னப்போ இந்த FL77 மருந்து அனுப்புனாங்க. அதை அடித்த வாட்டி கொஞ்சம் தலைவெல்லாம் பரவாயில்லாமல் நல்லா இருந்தது. இப்போ அதுக்கப்புறம் புழுவுக்கு மருந்து கேட்டேன். புழு இப்போ இலையெல்லாம் அரிச்சிக்கிட்டு இருந்தது. அப்போ புழுவுக்கு மருந்து அனுப்பி வச்சாங்க. அனுப்பி வச்சு புழு மருந்து அடித்த வாட்டி கொஞ்சம் ஓரளவு நல்லா கண்ட்ரோல் கிடச்சி இப்போ பரவாயில்லாமல் இருக்குது. இந்த வில்டுகாடு மருந்துக்குதும் ரைசவுண்டுங்கிற மருந்தும் இதில் 50னா இதில் 50 ரெண்டும் கலந்து ஒரு டேங்கு அடித்து இது பண்ணேன். புழு ஓரளவு நல்லா கண்ட்ரோல் கிடச்சிச்சு. இப்போ பரவாயில்லாமல் இருக்குது, தளவும் பரவாயில்லாமல் இருக்குது. இந்த FL77 மருந்து டேங்குக்கு 200 மில்லி வச்சு அடித்தேன். அது கூட இந்த புழு மருந்தும் சேர்த்து அடித்தது பிறகு இப்போ புழு ஓரளவு கண்ட்ரோல் ஆகி பூ பரவாயில்லாமல் நல்லா இருக்குது. 4 வருஷத்து செடி, இது வரைக்கும் கபாத்தே பண்ணலை, தளவு நல்லா கிடச்சிச்சு. ஆனால் இந்த மருந்து அடித்த வெட்டி அரும்பு கொஞ்சம் பரவாயில்லாமல் நல்லா கண்ட்ரோலாக கிடச்சிச்சு. லாஸ்ட்டாக இப்போ வரைக்கும் பறிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இந்த பச்சை புழு அடுத்து இந்த இப்படி ஆனை கொம்பும் புழும்பாங்க இப்படியே ஆஞ்சிக்கிட்டே வரும். அந்த புழு பிரச்சனை ரொம்ப இருந்தது. இப்போ இந்த மருந்து அடித்த வாட்டி கண்ட்ரோல் கிடச்சிருக்கு, நல்லா இருக்குது. ஒரு மாதிரி பழுப்பு கலரில் இருந்துச்சு. இப்போ அதை அடித்த வாட்டி கொஞ்சம் பச்சை ரங்கு கலர் கிடச்சிருக்கு. பச்சை புழு ரொம்ப இந்த மாதிரி ஓட்டை வந்துச்சு. இப்போ அந்த மருந்து அடித்த வாட்டி இந்த பிரச்சனையெல்லாம் நல்லா சால்வ் ஆயிடுச்சு. பிரச்சனைனா பூ ரொம்ப வராது, அரும்பு எடுக்காது, புழு குடைய அந்த தளிரெல்லாம் தின்றுடும். இப்போ அந்த பிரச்சனை குறைஞ்சிருச்சு.